ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ரவா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் பால், கொஞ்சம் பாதாம், முந்திரி, திராட்சை, ஒரு 1/4 கப் ரவை, ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் முந்திரி ஆட் பண்ணிடலாம். முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இப்போ நமக்கு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரட்டும். அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதிலையே கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். இப்போ 1/4 கப் ரவை ஆட் பண்ணிடலாம். ரவை இந்த நெய்யோடு கலந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு இருக்குது அப்படின்னா நம்ம இதை குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இல்லை வீட்டில் ரிலேஷன்ஸ் யாராவது வந்துட்டால் உடனே நம்ம ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இதை குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ 3/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவை இந்த பாலோடு நல்லா வெந்து வரட்டும். தண்ணி ஆட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் சலசலன்னு போயிடும். பாயாசம் நல்லா திக்காக வேணுங்கிறவங்க பால்லையே செஞ்சுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும் இந்த ரவை பால்லையே. இப்போ நல்லா பால் கொதிச்சு வருது. ரவையும் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துனேன். கொஞ்சம் நல்லா இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பாயாசம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச திராட்சை முந்திரி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சூடான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே லைட்டாக பாதாம் தூவி விட்டுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.